ட்ரெடிஷ்னல் அண்ட் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி, கேரளத்து ஸ்பெஷல் இலையடை. ஒரு தடவை மட்டும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். சொடக்க விடுற நேரத்தில் எல்லாமே காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்ய 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து ஜஸ்ட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், 2 நேந்திரம் பழம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாகு 4-5 தட்டின ஏலக்காய் சேர்த்துட்டு பழங்கள் நல்லா அந்த பாகில் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் ரவை, அதே மாதிரி 3 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். வாழை இலையை நம்ம எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் எடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். ஒரு டூத் பிக்கால் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நம்ம கேரளத்து ஸ்பெஷல் இலையடை ரெடி. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.